அந்த காலத்துல வீடு கட்டும் போது மாடாக்குழி போட்டு கட்டுவாங்களாம். மாடாக்குழி எதுக்கு? மாடாக்குழி எதுக்குன்னா வீட்டுக்கு வாரா பாரு ஒரு மாவாட்டி. மாவாட்டிங்கிறது யாரு? மருமக. மருமக. ஓ மருமக. ஆமா, வீட்டுக்கு வரக்கூடிய மருமக மாமன் மாமியார தாய் தகப்பனா நினைச்சு அந்த காலம் இப்ப இருக்க வீடு மாதிரி கார வீடு கிடையாது. அப்ப பூரா இந்த குடிசை வீடு. குடிசை வீட்லயும் தரையில இப்ப இருக்க டைல்ஸா போடுவாங்க. அப்போ இந்த சாணி தரைய முழுகுவாங்க. சாணியை கரைச்சி 4 விரலை வச்சு வர்ணம் போட்டு முழுகுனாங்கன்னா பார்க்க அவ்வளவு அழகா இருக்குமா. அப்படியே முழுகுனாங்கன்னா அப்படி 3 வரணும் அப்படியே கிடக்கும். ஆமா வீட்ல. பிறவே அப்போ இந்த சாணி தரைய முழுகும் போது ஈரத்துக்குள்ள அவங்கள உட்கார வைக்க முடியாது. அந்த வயசான ஆட்கள் எந்திரிச்சு போய்க்கிடவும் மாட்டாங்க. ஆமா, அதுக்காகத்தான் இந்த மாடாக்குழிக்குள்ள மாமனாரையும் மாமியாரையும் தூக்கி வைப்பா. மேல மாடாக்குழியில தூக்கி வச்சுட்டு வீட்டை முழுகுவா. ஆமா, சரி. தரை காஞ்சதுக்கு பிறகு மாடாக்குழி இருந்து கீழே இறக்கி வைப்பா. நல்ல மருமகளா இருந்தா உள்ள வைப்பா, பிற வெளியே இறக்குவா. அவன் மேல தூக்கி வைப்பா, இறக்கி விடுவா. உன்ன மாதிரி அகம் பிடிச்சவனா என்னைவா, என்ன மாதிரி உன்ன மாதிரி அகம் பிடிச்சவான்னு வையே, நல்ல ஒரு மம்பானையை வாங்கிட்டு வந்து அதுக்கு ஏத்த உலமுடிய வாங்கி மாமா மாமியார உள்ள தூக்கி வச்சு ஒரே மூடா மூடிடுவா.